Hi, hello, வணக்கம் மக்களே. Welcome back to my YouTube channel. This video is sponsored by BuyMote e-commerce app. இந்த ஆப் இட்ஸ் அன் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். நீங்கள் இதில் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணலாம். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? குட்டிமான் சொல்ல போகிற அந்த கதை என்ன? எல்லாரும் கேட்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ கேட்கலாம். துள்ளி ஓடி வந்தது, தானும் ஒரு கதையை சொல்ல சந்தோஷமா வந்தது. மான் சொல்லும் அந்த கதை என்ன இப்போ கேட்போமா? விலங்குகளோட சேர்ந்து சந்தோஷமா ரசிப்போமா? என்ன மான் சொல்ல போற கதையை கேட்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல? இப்போ கேட்போமா? மான் ஓடி வந்து சொல்ல ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஊர்ல குலசேகரன்னு ஒரு ராஜா இருந்தாராம். அவர் ரொம்ப 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 நல்ல ராஜாவா, சிறந்த அரசனா, ரொம்ப நல்லா ஆட்சி புரிந்தாராம். எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டாராம். மக்கள் என்ன குறைகள் எடுத்துட்டு வந்தாலும் அதை சரியா தீர்த்து வச்சாராம். அக்கம் பக்கம் நாட்டுகள் எல்லாரோடையும் நண்பர்களாகவே இருந்தாராம். எதிரிகள்லாம் எதுவுமே இல்லாம இருந்தாராம். அதையும் மீறி எதிரிகள்லாம் வந்தாலும் சிறப்பா போர் புரிஞ்சு வெற்றி பெற்றாராம். இவர் இவ்வளோ சிறப்பா ராஜாவா இருந்து ஆட்சி புரியறதுக்கு யார் காரணம் தெரியுமா? அவருடைய அமைச்சர் ராமண்ணா தான் காரணம். அதுக்கு ரொம்ப சிறந்த அமைச்சருங்க அந்த ராமண்ணா. அரசருக்கு எப்போ என்ன ஆலோசனை கொடுக்கணுமோ அந்த சரியான நேரத்துல கரெக்டா கொடுப்பாராம். ராமண்ணாக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ஜாஸ்தி. போருக்கு போகணும்னா இந்த நாட்டோட போருக்கு போனவா வேண்டாமா, ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுக்கிட்டு போங்க ராஜா அப்படின்னு சொல்லுவாராம். மக்கள் என்ன பிரச்சனையோட வந்தாலும் அரசருக்கு சரியான ஆலோசனை கொடுத்து அதையும் சரியா தீர்த்து வைப்பாராம். அந்த மாதிரி அரசருக்காகவும் நாட்டுக்காகவுமே தன்னுடைய வாழ்க்கையை பாதி நாட்கள் கழிச்சுட்டாராம் நம்ம ராமண்ணா. அரசருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். இந்த மாதிரி ஒரு அமைச்சர் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டு இருந்தாரா அரசரும். கொஞ்ச நாட்கள் ஆகி ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சா, நம்ம ராமண்ணாக்கு வயசாயிடுச்சான். அதனால அரசர் பார்த்தாராம். அவரும் உடல்ல தளர்ச்சி வர ஆரம்பிச்சிடுச்சா ராமண்ணாக்கு. அரசர் யோசிச்சாராம், பாவம் ராமண்ணா நம்மளுக்காகவும் நம்ம நாட்டுக்காகவும் இவ்வளோ நாளாக அவருடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சிட்டாரு. அவருக்கும் ஓய்வு தேவை இல்லையா? பேசாம அவரும் ஓய்வு எடுத்துக்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் அரசவையை கூட்டினாராம். கூட்டின ராஜா என்ன சொன்னாரு, நம்மளுக்காக இவ்வளோ அரும்பாடுபட்டு நம்மளுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்த்து எல்லாம் செஞ்சார் ராமண்ணா. இனிமேல் அவருக்கு ஓய்வு தேவை, அவருக்கு நம்ம ஓய்வு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம் அரசர். எல்லாருக்கும் அதுவும் சரிப்பட்டுதான். எத்தனை நாளைக்கு தான் பாவம் அவர் இங்கேயே இருந்து உழைச்சிக்கிட்டு இருப்பாரு, அவருக்கு ஓய்வு தேவை இல்லையா? அதனால ராமண்ணா ஓய்வு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஓய்வு கொடுத்துட்டாராம். ராமண்ணாவும் சரின்னு சொல்லி ஓய்வு எடுத்துக்கிறதுக்கு தயாராகிட்டாராம். அவருக்கும் முதுமை ஆரம்பிச்சிடுச்சுங்க, உடம்பும் முடியாமல் போக ஆரம்பிச்சிடுச்சு. அவரும் சரின்னு சொல்லி ஓய்வு எடுத்துக்கிட்டாரு. ஆனால் அரசர் மனசில் மட்டும் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன கவலை தெரியுமா? இவ்வளோ சிறந்த அமைச்சர் இத்தனை நாளாக இருந்துட்டாரு, நம்மளுக்கு சரியான ஆலோசனையெல்லாம் கொடுத்துட்டாரு, அடுத்த அமைச்சரும் நம்மளுக்கு இதே மாதிரி கிடைக்கணுமே அப்படின்னு ரொம்ப கவலையாக இருந்தாராம். அவர் மனசில் ஒரு எண்ணம் தோணிச்சான். அவருடைய அரசவையிலேயே 3 பேர் கொஞ்சம் சிறப்பான தகுதிகளோடு இருந்தாங்களாம். அவங்க தான் சோமன், வேதன், ஜீவதத்தன். இவங்க 3 பேருக்கும் ஒரு தேர்வு வைக்கலாம். அதில் யார் தேர்ச்சி பெறாங்களோ அவங்கள நம்ம அமைச்சராக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டாரா அரசர். சரின்னு சொல்லிட்டு சோமன், வேதன், ஜீவதத்தன் 3 பேரையும் கூப்பிட்டு அனுப்பிச்சு சொன்னாரா, நாளைக்கு உங்க 3 பேருக்கு ஒரு தேர்வு வைப்பேன், அதில் யார் தேர்ச்சி பெறுவீங்களோ அவங்க தான் இந்த நாட்டுக்கு அடுத்த அமைச்சர் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம். 3 பேரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். உடனே அங்கே இருந்த காவலர்களை கூப்பிட்டு 3 கோப்பைகள் கொண்டு வர சொன்னாரா அரசர். அந்த 3 கோப்பைகள்லையும் ஒரு கோப்பை ஃபுல்லாக வெறும் மண்ணாவே ரொம்ப சொன்னாராம். 2வது கோப்பையில் மண்ணோட கொஞ்சம் வெள்ளி காசுகளையும் சேர்த்து நிரப்ப சொன்னாராம். 3வது கோப்பையில் மண்ணோட சேர்த்து தங்க காசுகளை நிரப்ப சொன்னாரா அரசர். 3 கோப்பையும் ரெடியா வைக்க சொன்னாரு. அடுத்த நாள் தேர்வு நடக்க போற சமயத்துல அந்த 3 கோப்பையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு காவலர்கள் கிட்ட. காவலர்களும் தயாரா வச்சுட்டாங்க.
அடுத்த நாள் ஆயிடுச்சு. அரசவை கூடிடுச்சு. எல்லாரும் வந்துட்டாங்க. சோமன், வேதன், ஜீவதத்தன் 3 பேரும் தயாரா இருந்தாங்க. அரசர் காவலர்கள் கிட்ட சொன்ன மாதிரி அந்த 3 கோப்பைகளையும் எடுத்துட்டு வந்து அவங்க முன்னாடி நிறுத்திட்டாரு. அரசர் சொன்னாரு, இந்த 3 கோப்பைகள்ல ஒன்றுத்துல வெறும் மண் இருக்கு, ஒன்றுத்துல வெள்ளி காசுகள் கலந்துருக்கு, இன்னொன்றுத்துல தங்க காசுகள் கலந்துருக்கு. எது தங்க காசு கோப்பை அப்படின்றத யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். அவங்க தான் அடுத்த அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம அரசர். 3 பேரும் தயாரா இருக்காங்க. முதல்ல சோமன் வராரு. சோமன் வந்துட்டு பார்க்குறாரு, எதடா இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது தெரியலையேன்னு யோசிச்சுட்டு வெள்ளி காசு இருந்த மண் கோப்பையை காமிச்சு இதுல தான் தங்க காசு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்தது வேதன் வராரு. வேதன் வந்துட்டு அவர் சொன்னதே நம்மளும் சொன்னா ஒருவேளை அவர் சொன்னது தவறா இருந்தா நமக்கும் தவறாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு காசே இல்லாம வெறும் மணல் இருந்த கோப்பைய அதுதான் தங்க காசு இருந்த கோப்பை அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. சோமன் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. 3ஆவதா வந்த ஜீவதத்தன் தான் எந்த கோப்பையில தங்க காசு இருந்துச்சோ அதை சரியா காமிச்சு இந்த கோப்பையில தான் தங்க காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அரசனுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆச்சரியம், அது எப்படி இவர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. உடனே ஜீவதத்தனை கூப்பிட்டு கேட்டாராம், இந்த கோப்பையில தங்க காசு இருக்கிறது சரிதான், ஆனா அது எப்படி நீங்க சரியா கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ஜீவதத்தன் சொன்னாராம், 3 கோப்பைகளையும் நல்லா பார்த்தேன் அரசே. நம்ம விலை உயர்ந்த பொருளை கொஞ்சம் ஜாக்கிரதையா தானே வச்சுப்போம். மற்ற 2 கோப்பைகள்ல பாருங்க, வெறும் மணல் இருக்கிற கோப்பையில மணல் வந்து சரியாவே அடுக்கப்படலை, கொஞ்சம் மேலையும் கீழியுமா அப்படியே இருக்கு, அவங்க இஷ்டமா அடுக்கியிருக்காங்க. ஆனா தங்க காசு இருந்த கோப்பை சரியான அளவு மணலோடு அடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது உள்ள இருக்கிறது தங்கமாச்சே, அதனால அதுல இருந்த மணல் அளவுக்கும் மற்ற 2 கோப்பையில இருக்கிற மணல் அளவுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சேன். வெள்ளி காசு கோப்பையும் கொஞ்சம் அழகாக தான் அடுக்கப்பட்டிருக்கு, ஆனாலும் தங்க காசு இருந்த கோப்பையில இருக்கிற மணல் அளவுல இருந்த நிதானம் மற்ற 2 இல்லையே, அதனாலதான் இதுல தங்க கோப்பை இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் நானு அப்படின்னு சொன்னாரா ஜீவதத்தன். ஜீவதத்தன் சொன்ன பதில் அரசருக்கு ரொம்ப 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 திருப்தியா இருந்துதான். அடடா, இந்த மாதிரி ஒரு ஆள் தான் நம்மளுக்கு அடுத்த அமைச்சரா வேணும் அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷமே அரசர் என்ன பண்ணிட்டாரு, ஜீவதத்தன் தான் அடுத்த அமைச்சர் அப்படின்றத அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம குட்டி புள்ளிமான் கதையை சொல்லி முடிச்சிச்சான். இந்த கதையை கேட்ட உடனே, அடடா இவ்வளோ குட்டியா இருக்கு இந்த புள்ளிமான, எவ்வளோ பெரிய கருத்துள்ள கதை சொல்லியிருக்குதுங்க அப்படின்னு மற்ற விலங்குகள் எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியமா. எல்லாரும் கைத்தட்டி வேற அதை பாராட்டினாங்களா, உற்சாகப்படுத்தினாங்களா. ஆக மான் சொன்ன கதையும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு இல்லைங்களா. அப்ப சிங்கராஜா சொன்னாதான், என்ன கரடியாரே, நாங்க எல்லாரும் கதை சொல்லிட்டோம், இந்த அரசவையிலேயே மூத்தவர் நீங்க தானே, ஒரு கதையும் சொல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே, எங்க உங்க கதையை சொல்லுங்க, நாங்க கேட்க வேணாமா? எங்க எல்லாரையும் விட உங்களுக்கு தானே அனுபவம் ஜாஸ்தி, நீங்க ஒரு அனுபவசாலி ஆச்சே அப்படின்னு சொன்னாரா நம்ம சிங்கராஜா. உடனே அரசன் சொல்லுக்கு தட்டாம கரடியார் என்ன பண்ணாரு, அதடா அவ்வளவுதானே சிங்கராஜா, தோ நான் என் கதையை சொல்றேனே, எனக்கு என்ன கதை தெரியுமோ அதை சொல்லி உங்க எல்லார்கிட்டையும் அந்த கதையோடைய கருத்தை பகிர்ந்துக்கிறேன், தோ சொல்றேன் அப்படின்னு சொல்லி கரடியார் தயாராயிட்டாரு. அடுத்தது கரடியார் சொல்ல போற கதை என்னன்றத சீக்கிரமே கேட்கலாமா? கரடியார் சொல்ல போற அந்த கதை என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு எல்லாரும் காத்துட்ருங்க.